தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். உங்களிடம் வணக்கம். நாளை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல்ல அந்த நிலைத்து வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளைய தினம் அந்த வளிமண்டல சுழற்சி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி அது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் அது எந்த திசை நோக்கி நகர்ந்து வலுவடையுமா என்பது தெரிய வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே வலுப்பெற்று மீண்டும் வலுவிழந்த நிலையில தற்பொழுது புதிதாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் இது உருவாகினதுக்கு பிறகாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் இது எந்த திசை நோக்கி செல்கிறது என்பதை தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவும் அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகளுமே வலுவிழந்த நிலையில தமிழகத்துல இன்றைய தினம் வெறும் கனமழைக்கான எச்சரிக்கை மட்டுமே இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தது. இந்த நிலையில நாளைக்கு உருவாகக்கூடிய இந்த தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில நாளைக்கு உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் அந்த தீவிரத்தன்மையை பொறுத்துதான் தெரிய வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.